अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। भगवद्गीதை अध्यायं 11 श्लोकं 50। सञ्जय उवाच इत्यर्जुनं वासुदेवस्तथोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूय आश्वासयामास च भीतं येनं भूत्वा पुनः सौम्य वपुर्महात्मा। திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினான், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு 4 கரங்களை உடைய தனது சுய உருவையும் இறுதியில் 2 கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்று இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். இல்லையா? விஸ்வரூபம் இவ்வளோ நேரம் அர்ஜுனன் பார்த்து கொண்டு இருந்தது. இப்போது அந்த விஸ்வரூபம் முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ வசுதேவருக்கும் தேவகிக்கும் மைந்தனான கிருஷ்ணர் தோன்றிய பொழுது முதலில் அவர் 4 கரங்களையுடைய நாராயணராக தோன்றினார். ஆனால் அவர் தனது பெற்றோரால் வேண்டப்பட்ட போது தன்னை சாதாரண குழந்தையை போன்று மாற்றிக்கொண்டார். அதுபோலவே 4 கரங்களையுடைய ரூபத்தை காண்பதில் அர்ஜுனனுக்கு விருப்பம் இருக்காது என்பதை கிருஷ்ணர் அறிவார். இருப்பினும் 4 கரங்களையுடைய அத்தகு உருவத்தை காட்டும்படி அர்ஜுனன் வேண்டியதன் காரணத்தால் கிருஷ்ணர் அந்த உருவத்தை மீண்டும் காட்டி இறுதியில் தனது 2 கரங்களையுடைய உருவத்தை காட்டினார். இல்லையா? இப்போ இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம், நம்மளுடைய சாதாரண உருவத்திலிருந்து பகவானுடைய உருவம் வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லையா? நம்ம நினச்சது எல்லாமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இல்லையா? நம்ம நினைக்கலாம், நம்ம நினச்சது ஒரு சிலது நடக்கலாம்.
ஒரு சிலது வந்து பல விஷயங்கள் நடக்காமல் போகலாம் இல்லையா. ஆனால் பகவான் எது நினைத்தாலும் உடனே பகவானால் செய்ய முடியும் இல்லையா. பகவான் நினச்சா எல்லாமே வந்து நிறைவேற்ற முடியும். நாம் நினைப்பது எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. இப்போ அதே மாதிரி தான் பகவான் வந்து விஸ்வரூபத்தை வந்து அர்ஜுனன் காட்ட சொல்ல உடனே வந்து என்னாச்சு, பகவானால் விஸ்வரூபத்தை காட்ட முடிந்தது. அதுக்கப்புறம் 4 கரங்களை உடைய அந்த உருவத்தை அர்ஜுனன் காட்ட சொல்லும்போது உடனே வந்து அர்ஜுனன் வந்து பகவான் வந்து அந்த 4 கை உருவத்தை, நாராயண உருவத்தை காட்டினார் இல்லையா. பகவான் வந்து வசுதேவர் தேவகிக்கும், இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குற மாதிரி வசுதேவர் தேவகிக்கு மகனாக பிறக்கும் போதும் 4 கை உருவத்தில் வந்து பகவான் வந்து தோன்றினார் இல்லையா. இதிலிருந்தே நம்ம தெரிந்து கொள்ள முடியும், சாதாரண நம்முடைய மனித உருவத்திலிருந்து பகவான் வேறுபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. நம்மளால் வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது. இது அதுக்கப்புறம் தன்னுடைய 2 கை உருவத்தையே பகவான் வந்து காட்டினார் அப்படின்னு சொல்லி இங்கே கூறப்படுகிறது. இப்போ சௌமிய வபு, சௌமிய வபு என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். சௌமிய வபு என்றால் மிகவும் அழகிய உருவம் என்று பொருள். இந்த உருவமே அழகில் மிகச்சிறந்ததாகும். கிருஷ்ணர் இவ்வுலகில் இருந்தபோது அவரது அழகிய உருவினால் அனைவரும் எளிமையாக கவரப்பட்டனர். மேலும் கிருஷ்ணரே அகிலத்தின் இயக்குனர் என்பதால் தனது பக்தனான அர்ஜுனனின் பயத்தை அறவே ஒழித்து மீண்டும் தனது அழகான கிருஷ்ண உருவத்தை காட்டினார் இல்லையா. ஏன்னா பகவான் வந்து எப்படின்னா அழகானவர். இங்கே சௌமிய வபு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு வந்து விளக்கம் வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்கும்போது அழகானவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. கிருஷ்ணர் தான் ரொம்ப அழகானவர். கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணா அப்படின்னாக்கா வசீகரிக்கக்கூடியவர் இல்லையா. கிருஷ்ணனுடைய அழகு எல்லாரையுமே வந்து வசீகரிக்கும். சில பிரபுபாதர் வந்து இதிலே வரும், ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வந்தும் விளக்கப்படுது. உத்தவரிடம் வந்து விதுரர் அவங்க வந்து சந்திப்பு ஏற்படும் போது பகவானை பற்றி வந்து விளக்கும் போதும் அங்கே வந்து சொல்கிறாங்க, குருஷேத்திர போர்க்களத்தில் வந்து யார் யார் வந்து பகவானுடைய அழகை பார்த்தார்களோ, அழகை பார்த்தவர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற பகவத்கீதை பிரேமை வந்து விழித்தெழுந்தது. பகவானுடைய அழகை மட்டுமே பார்த்து ரசித்ததினால் அவங்க இறந்த பிறகு வந்து எல்லாருமே வைகுண்டலோகம் போனாங்களாமா. பிரேமை வந்து வெளித்தெழுந்து போனாங்களாமா. சில பிரபுபாதர் வந்து விளக்குகிறார். அப்போ வந்து சில பேருக்கு வந்து பகவானை பார்க்கும்போது, பகவான் இந்த பூமியில் வந்து லீலைகள் வந்து செய்யும்போது சில பேர் வந்து தெரியும் பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு வந்து தெரியலை. சில பேர் தெரிந்தும் எதிரியாக பார்த்தார்கள் இல்லையா. சிசுபாலன் எல்லாமே வந்து பகவானை எதிரியாக பார்த்தார்கள். பகவானுடைய அந்த செயல்கள் மூலமாக பகவான் மேலே பொறாமை. ஆனால் இருந்தாலும் சிசுபாலனுக்கு பகவானுடைய தேஜஸில் கலந்து கொள்ளும் அந்த ஒரு பிரம்ம ஜோதியில் கலக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பையும் பகவான் கொடுத்தார் இல்லையா. அதான் பகவான் வந்து எதிரிகளுக்கும் பக்தர்களுக்கும் செய்கின்ற அந்த ஒரு செயல் வந்து ரெண்டுமே வந்து திவ்யமானது தான் இல்லையா. எதிரிகளை அழிக்கிறார் அப்படின்னாலும் அதுவும் அவங்களுக்கு மங்களகரமானது தான் இல்லையா. அதுதான். இப்போ அதுக்கப்புறம் வந்து பக்தர்கள் வந்து சில பேர் வந்து பகவானுடைய அழகில் மயங்கியதால் பகவத் பிரேமை விழித்தெழுந்து வைகுண்ட லோகத்திற்கு சென்றார்கள். இப்போ இதிலிருந்தே தெரியுது பாருங்களே, நம்ம பகவானுடைய அழகில் மயங்கினாலே போது நம்ம ஆன்மீக உலகத்திற்கு வந்து சென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவ்வளோ எளிமையாக வந்து இருக்குது. அதான் பகவானுடைய ஒவ்வொரு யுகத்திலும் வந்து பகவான் வந்து ஒவ்வொரு ஆயுதத்தை ஏந்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து பகவானுடைய ஆயுதம் பகவானுடைய அழகு இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய தேஜஸ் வந்து எப்படி இல்லையா, பொன்னிறம். ஸ்ரீமதி ராதனுடைய அவங்களுடைய மேனி நிறத்தையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு பகவான் அவதரிக்கிறார் இல்லையா. அப்போ அதுதான் பகவானுடைய அழகு தான் ஆயுதம். பகவானுடைய அழகை வந்து பகவான் முன்னாடி வந்து நின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து கருணை. அந்த மாதிரி இந்த கலியுக அவதாரம் அவ்வளவு வந்து காருண்ய அவதாரமாக வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு இங்கே வந்து ஹரிநாமத்தை வந்து பரப்புகிறார். ஏன்னா ராதாரணிதர் ரொம்ப ரொம்ப காருண்யம் வாய்ந்தவர் இல்லையா. அவங்களுடைய அந்த பாவநிலையை ஏற்கும்போது தான் அந்த கருணையை எல்லாருக்குமே வந்து விநியோகம் செய்ய முடியும் இல்லையா. இந்த உதாரணம் வந்து சில பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. இந்த பௌதிக உலகத்தில் எப்படி வந்து பார்க்க முடியும் அப்படின்னாக்கா ஒரு சிறு அளவு தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஒரு தாய் குழந்தையிடம் வந்து காட்டுவது இல்லையா, எந்த உள்நோக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு வந்து சிறிதளவு தான் இங்கே வந்து பௌதிக உலகத்தில் ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா அது சொல்லலாம். அந்த மாதிரி கோடி கோடி மடங்கு வந்து ஒரு பாசம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த காருண்யம் அந்த அன்பு வந்து அதுதான் ஸ்ரீமதி ராதாராணி.
இப்போ அவங்களுடைய அந்த பாவ நிலையை வந்து பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தையும் நிறத்தையும் ஏற்றுக்கொண்டு பகவான் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த கலியுகத்திலிருந்தும் அவதரித்திருக்கின்றார் இல்லையா. அந்த காருண்ய அவதாரம் அந்த ஒரு நேரத்தில் வந்து நாம் வந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது அது பெரிய பாக்கியம். ஏன்னா வந்து எல்லா கலியுகத்திலும் சைத்தன்ய மகாபிரபு வருவதில்லை பாருங்களேன், இதுதான் ஒரு அதிசயம் இல்லையா. இந்த கலியுகத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுக்கும்போது அந்த ஒரு இடத்தில் வந்து நாம் வந்து இருக்கின்றோம். அதுதான் வந்து பாக்கியம், நமக்கு அந்த ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணரே அகிலத்தின் இயக்குனர் என்பதால் தனது பகவானான அர்ஜுனனின் பயத்தை அறவே ஒழித்து மீண்டும் தனது அழகான கிருஷ்ண உருவத்தை காட்டினார். பகவான் தான் அகிலத்தின் இயக்குனர், நமக்கு தெரியும் இல்லையா. பிரம்ம சங்கீதையிலிருந்து பார்க்கின்றோம் சர்வ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு இடத்துலையும் வந்து கிருஷ்ணர் தான் எல்லா உலகங்களுக்கும் ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்தத்தை இதிமத்வா பஜந்தே மாமுதா பாவ சமன்விதாக அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இப்போ பிரம்ம சங்கீதை இவங்க பிரபுபாதர் வந்து மேற்கோள் வந்து கொடுக்குறாங்க. 5.38 பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன எவருடைய கண்கள் பிரேமை என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோ அத்தகைய நபரை ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய உருவினை காண முடியும். இது அதுதான் இல்லையா. யாருடைய கண்கள் வந்து பிரேமை என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதோ அவங்களால் வந்து பகவானுடைய அழகை திவ்யமான அழகிய உருவத்தை வந்து காண முடியும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து இங்கே வரும்போதும் பகவான் வந்து இங்கே சொல்லிட்டாங்க, பகவத்கீதையுடைய சாரமாக என்னை சரணடைவாயாக, உன்னை நான் காப்பாற்றுகிறேன், சரண்டர் பண்ண நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து நமக்கு எப்படி சரணடைவது அப்படின்னு சொல்லி தெரியலை. அதனால் பகவான் வந்து என்ன பண்ணாங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பகவான் சொன்னது, பகவான் துவாபர யுகத்தில் இறுதியில் தான் வந்து பகவத்கீதையை வந்து அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். ஆனால் யாருக்குமே இது எப்படி சரணடைவதுன்னு தெரியாததுனால இப்போ முடிந்த அந்த ஒரு யுகம் துவாபர யுகம் முடிஞ்சு ஒரு 500 வருடம் ஸ்டார்டிங்லேயே வந்து சைத்தன்ய மகாபிரபு திரும்ப வந்துட்டாங்க. சரி, எப்படி சரணடைவதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பக்த ரூபமாகவே வந்து நமக்கு வந்து அதை வந்து போதித்தார் இல்லையா. போன வகுப்பில் வந்து போன வகுப்புலேயும் அதுக்கு முந்தின வகுப்பில் அரவிந்த் பிரபு வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க, பகவான் வந்து எப்படி 6 ஐஸ்வர்யங்கள்னால் துறவும் எப்படி ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. பகவான் வந்து பூரணமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ அந்த துறவு இந்த பூரணம் கூட பகவானிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சைத்தன்ய மகாபிரபு அந்த துறவை வந்து ஏற்றுக்கொண்டார். 48 வருடங்கள் தான் வந்து பகவான் லீலைகள் செய்தார். 24 வயதிலேயே வந்து துறவை ஏற்றார். பின்பகுதி அந்த 24 வருடம் வந்து ராதாரனுடைய அந்த பிரிவின் பாவ நிலையை வந்து அவர் அதையும் சுவைப்பதற்காக தான் பகவான் வந்து அவதரித்தார். 3 நோக்கங்களுக்காக பகவான் அவதரிக்கிறார். அது சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு இது. அப்போ அந்த ஒரு மனநிலையிலிருந்து ஹரிநாமத்தை வந்து பரப்பினார் இது. அப்போ அந்த துறவை பூரணமாக பகவான் வந்து வெளிப்படுத்துகிறார். இதற்கு வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம். இது நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்னென்னா வந்து ஒரு நாள் வந்து கோபியர்கள் எல்லாருமே வந்து இதில் பகவானை வந்து போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வந்து போகும்போதும் அப்போ வந்து முனிவருக்கு வந்து சேவை பண்ணுறாங்க. ஒரு முனிவருக்கு துர்வாச முனிவர் நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்க பிரசாதம் எல்லாமே கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து சேவை பண்ணுறதுக்காக வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த முனிவர் வந்து இன்றைக்கி ஏகாதசி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ நாங்கள் எல்லாம் தெரியாமல் நாங்கள் வந்து பிரசாதம் வந்து செஞ்சு கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து செஞ்சு கொண்டு வந்ததுனால நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்றாங்க. அந்த முனிவர் பிரசாதம் வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்க தட்டெல்லாம் அவங்க வந்து எங்கே யமுனை நதி போகுது அவங்க எல்லாமே கழுவி சரி அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பக்கம் போகணும். அப்போ வந்து அவங்க அந்த முனிவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி யமுனை நதியை வந்து கடந்து போகணும், எங்களுக்கு வந்து ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த முனிவர் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் உபவாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யமுனை நதிக்கிட்ட சொல்லுங்கள், யமுனை நதி உங்களுக்கு வழிவிடும் அப்படின்னு சொல்லும்போது கோபியர்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியமாக படுறாங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் சாப்பிட்டீங்க, எங்கள் முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்க, நாங்களும் கழுவி வச்சோம்,
நீங்கள் வந்து இப்போ உபவாசம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் வழிவிடுன்னு சொன்னோன்னே சரி நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கோபியர்களும் வந்து சொல்கிறாங்க. அங்கே போய் யமுனை நதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, முனிவர் வந்து இன்றைக்கி உண்மையிலே உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யமுனை நதி வழிவிடுது. இது ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனோன்னே கிருஷ்ணரை வந்து பார்க்குறாங்க. இப்போ கிருஷ்ணரை வந்து பார்த்துட்டு இப்போ பகவானுடைய லீலைகள் எல்லாமே முடிந்த பிறகு கோபியர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணா நாங்கள் வந்து இந்த யமுனை நதியை வந்து கடந்து போகணும், என்ன வந்து நீங்கள் எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு நீங்கள் யமுனை நதிக்கிட்ட சொல்லுங்கள், யமுனை நதி வந்து உங்களுக்கு வழிவிடும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா கோபியர்களும் சிரிக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் வேணும்னா சொல்லுங்கள், சொன்னால் வழிவிடு, இல்லைன்னா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி கோபியர்கள் வந்து சரி நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து யமுனை நதிக்கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்ன உடனே யமுனை நதி வந்து வழிவிட்டுருச்சு. இது நமக்கு அந்த புரியாத ஒரு நிலை இல்லைன்னா வந்து துர்வாச முனிவர் வந்து உபவாசம் உண்மையிலே இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க மனதளவில் வந்து அவங்க அந்த உபவாசத்தை வந்து கடைபிடிக்கிறார். அவங்களுடைய கோபியர்களுடைய திருப்திக்காக தான் அவர் உணவை ஏற்றுக்கொண்டார். இதுதான் இது நமக்கு புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஆனால் பகவான் வந்து பாருங்கள் நித்திய பிரம்மச்சாரி எப்போவுமே. ஏன்னா பகவான் வந்து முழுமையான துறவை வந்து பகவான் வந்து என்றுமே வெளிப்படுத்துகிறார். ஏன்னா பௌதிகத்தின் மீது வந்து பகவான் என்றுமே பற்றுதல் கிடையாது இல்லையா. ஏன்னா வந்து பகவான் இருப்பது முழுக்க முழுக்க அந்தரங்க சக்தியின் மூலமாக. ஏன்னா பகவான் தன்னில் நிறைவு பெற்றவர், பகவான் என்றுமே பூரணமானவராக இருக்கிறார் இல்லையா. ஏன்னா பகவானிடமிருந்து எல்லாமே வந்தாலும் பகவான் என்றுமே பூரணமானவராக எஞ்சி இருக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணசிய பூர்ணம் ஆதாய உச்சியதே அப்படின்னு சொல்லி வந்து வரும் இது. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதில் ராசலீலையிலையும் வந்தும் பகவான் வந்து கோபியர்கள் எல்லாருமே வந்து பகவானுடைய ராசலீலைக்காக வந்து வந்த பிறகும் அதுக்கப்புறம் வந்து என்னவாகுச்சுன்னா அந்த ஒரு இடத்திலிருந்து பகவான் எல்லா கோபியர்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா. இதில் வந்து பகவானுடைய முழுமையான துறவு வந்து வெளிப்படுது. அதுக்கப்புறம் ஸ்ரீமதி ராதாராணி வந்து அவங்களுடைய உயர்ந்த பக்தியினால் அவங்களை மட்டும் தனியாக வந்து அழைத்து செல்கிறாருன்னு அவங்களுடைய பக்தி அவ்வளோ உயர்ந்தது. ஆனால் இது எல்லாமே நம்முடைய பௌதீக கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது தவறாக தெரியும். ஆனால் அவங்க கோபியர்கள் வந்து பகவானுடைய அணுகுவது முழுக்க முழுக்க நாம் வந்து பகவானுடைய ஒரு சிறு அம்சம், ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆத்ம நிலையிலிருந்து அவர்கள் வந்து பகவானை வந்து அணுகுகிறார்கள். நம்மளுடைய கண்ணோட்டம் என்னென்னா ஜட கண்ணோட்டத்திலிருந்து தான் வந்து பார்ப்போம். ஒரு ஆண் பெண் வந்து உறவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய கண்ணோட்டம். இப்போ அந்த மாதிரி வந்து அவங்க பகவானை வந்து முழுமையாக திருப்தி செய்ய வேண்டும். ஏன்னா பகவானுடைய புல்லாங்குழல் அந்த ஓசை கேட்ட உடனே பகவானை திருப்தி செய்வதற்காக வந்து ஓடுறாங்க. நான் அவங்க வந்து தன்னிச்சையாக வந்து அவங்க வந்து தன்னுடைய புலனின்பத்திற்கு எதையுமே விரும்பவில்லை கோபியர்கள். இது நமக்கு வந்து பௌதிக புலன்களினால் புரிந்து கொள்வது மிக மிக கடினம். ஏன்னா அவங்க ஆன்மீகத்தில் வந்து மிக உயர்ந்த நிலையில் வந்து இருப்பவர்கள் கோபியர்கள். அதான் அவங்களுடைய பக்தி நிலை அவ்வளவு வந்து உயர்ந்ததாக வந்து இருக்கின்றது. இது வந்து இது ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி வந்து எப்படி விளக்குறாங்கன்னா இரும்புக்கும் தங்கத்திற்கும் உள்ள வேறுபாடு வந்து விளக்குறாங்க. தன்னுடைய சொந்த புலனை வந்து திருப்திப்படுத்துவது இரும்புக்கு சமம் இல்லையா. பகவானுடைய புலன்களை திருப்தி செய்வது அப்படின்னு சொல்வது வந்து தங்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துலையும் வந்து எல்லா கோபியர்களையும் விட்டுட்டு பகவான் வந்து போயிட்டாங்க. இது பகவானுடைய முழுமையான துறவை வந்து வெளிப்படுத்துகிறது. இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க மாயப்பொருளெல்லாம் வந்து நீங்கள் பகவானை வந்து அலங்காரம் செய்யும் போதும் பகவான் வந்து புல்லாங்கலர் வந்து ஏந்திருப்பார். அந்த தண்டம் வந்து அதை வந்து பகவான் கையில் வந்து வச்சுருப்பாங்க. பகவான் வந்து முழுமையான துறவை வந்து பகவான் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை வந்து நீங்கள் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஏன்னா பகவான் தன்னில் திருப்தி உடையவர், யாரையும் பகவான் சார்ந்து இல்லை இல்லையா. எல்லாமே பகவானுள் வந்து அடக்கம். பகவானுடைய ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னு சொல்கிறது வந்து கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவரே கிடையாது. சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து விளக்கப்படுது, 2 பேருமே ஒருத்தர் தான். பகவான் வந்து லீலைகளுக்காக 2 பேராக பிரிந்து இருக்கிறார்கள். பகவானுடைய இன்ப சக்தி ஆனந்த சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணி. அதுதான். அப்போ கோபியர்கள் எல்லாருமே வந்து ராதாராணியுடைய வியாபகங்கள். அவங்களுக்கு வந்து சேவை செய்வதற்காக வந்து விரிந்திருக்காங்க. அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது.
இப்போ சில பேர் சாதனா சித்தர்கள் இருக்காங்க, சில பேர் ரிஷிச்சாரி கோபீஸ் இந்த மாதிரி சொல்லப்படுது. இது எல்லாமே சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் ரொம்ப விரிவாக விளக்குகிறார். இப்போ இதை நம்ம புரிந்து கொள்வது கொஞ்சம் மிக மிக கடினம். அதனால தான் சில பிரபுபாதர் இதை விளக்குகிறார். 9 காண்டங்கள் நம்ம படித்த பிறகு தான் 10வது காண்டத்திற்கு செல்ல வேண்டும். அப்போது தான் பகவானுடைய அந்த ஒரு பக்குவ நிலையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் பகவானுடைய லீலைகள். இல்லை அப்படின்னா நம்ம சாதாரண இந்த பௌதீக பார்வையின் மூலமாகவே பார்ப்போம் இல்லையா? பாருங்கள், அர்ஜுனனுக்கே பாருங்கள், அர்ஜுனன் பகவானுடைய எப்படி இருந்தாங்க, ஒரு நண்பராக இருந்தார் இல்லையா? ஆனால் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளவு நெருக்கத்தோட அந்த மாதிரி இருந்தோம். அர்ஜுனனுக்கு பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு விஸ்வரூபம் எடுப்பார் சொல்லி தெரியலை. அதுக்கப்புறம் அது பிரேமையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா பகவான் விசேஷ பார்வையை கொடுத்தார் இல்லையா? நம்ம பார்த்தோம் முந்தைய இதில் ஸ்லோகத்திலையும் பார்க்கும்போதும் அந்த ஆன்மீக பார்வை, தெய்வீக பார்வை எல்லாருக்கும் கிடைக்காது, பக்தர்கள் ஆகும்போது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அந்த பக்தர்களுடைய நிலைக்கு அணுகும்போது தான் நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம சாதாரண அந்த பௌதீக கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது புரியாது. அதை இங்கே சில பிரபுபாதர் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? யாருடைய கண்கள் பிரேமை என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களால் கிருஷ்ணரின் தெய்வீக உருவை காண முடியும். பகவானுடைய தெய்வீக ரூபம் எப்படிப்பட்டது? சச்சித் ஆனந்த ரூபம், நித்தியமான இல்லையா, பூரணமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான ரூபம். எல்லாமே பகவானுடைய ரூபத்தில் அடங்கியிருக்கு இல்லையா? அந்த ரூபத்தை பார்த்ததின் மூலமாகவே குருஷேத்திர போர்க்களத்தில் அவர்கள் கண் முன்னாலே இறந்தவர்கள் எல்லாருமே ஆன்மீக லோகத்தை உடனே அடைஞ்சாங்களாமா. பாருங்கள், அப்போ பகவானுடைய ரூபம் நம்மளை மாதிரி ரூபம் கிடையாது. அதுதான் இப்போ அர்ச்சா விக்கிரகமாக பகவான் வந்திருக்கிறார்னா அப்படியே ஏன்னா நம்முடைய பௌதீக புலன்களின் மூலமாக எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அதற்காக பகவான் இங்கே இறங்கி வருகிறார். இதுதான் இப்போ நான் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் பகவானுடைய ரூபம் அப்படிப்பட்டது. எவ்வளவு விளக்கங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். அதனால தான் ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தின் மூலமாக நாம் படிக்கும்போது மட்டும்தான் அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நம்மளுடைய சாதாரண பௌதிக கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போதும் நாம் தவறுகளை மட்டும்தான் பார்ப்போம், குற்றங்களை மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா பௌதிக கண்ணோட்டம் அந்த மாதிரி. ஆனால் நாம் நம்முடைய நிலை முழுக்க முழுக்க ஆத்ம தளத்திலிருந்து பார்ப்பது இல்லையா? அப்படி பார்க்கணும். ஆனால் நம்ம அப்படி பார்ப்பதில்லை இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேச்சு வழக்கில் ஆத்மார்த்தமாக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி. என்னது அப்படின்னா என்னென்னா நாம் ஆத்மா, நாம் ஜீவாத்மா, பகவானுடைய ஒரு அம்சம், பகவானுடைய நான் நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் சேவை செய்யணும். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து நாம் பகவானை அணுக வேண்டும். அப்போது தான் நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்போ அதனால் அந்த நிலைக்கு நம்ம போகணும்னு நான் பகவானுடைய சேவகன், நான் ஒரு பக்தனாக மாற வேண்டும். இப்போ அந்த நிலையில் மாறும்போது மட்டும்தான் நம்ம அந்த தெய்வீக பார்வையின் மூலமாக பகவான் கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான். ஓகே, ஸ்லோகம் 51. அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனார்த்தன இதானீம் அஸ்மி சம்வருத்த சச்சேதா பிரகிருதிம் கதக. கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்டபோது அர்ஜுனன் கூறினான், ஜனார்த்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு இல்லையா? பகவானுடைய தான் எல்லாமே வருகின்றது, பகவான் தான் எல்லாத்திற்கும் மூலம் இல்லையா? நமக்கு புரிகிறதுக்காக அர்ஜுனன் இந்த வார்த்தையை சொல்கிறார், மனிதனை போன்று தோன்றக்கூடிய அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவானுடைய ரூபத்தை போன்று தான் மனிதர்களுக்கு அந்த ரூபம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லை? பகவான் இது எல்லா உயிர்வாளிகளையும் பகவான் படைக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகாக விளக்கப்படுது. எல்லாரையும் படைத்த பிறகும் பகவானுக்கு திருப்தி ஏற்படலையாமா. அதுக்கப்புறம் என்னது, மனித உருவத்தை படைக்கிறார். ஏன்னா மனித உருவத்தில் தான் பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மனித உருவத்தை படைத்த பிறகு தான் பகவான் திருப்தி அடைந்தாராமா. ஏன்னா அதனால தான் பகவான் மாதிரியே நமக்கு அந்த உருவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பகவான் எப்படி கோலோக விருந்தாவனத்தில் அந்த உன்னத நிலையில் உயர்ந்த பக்தர்களுடைய அந்த உன்னத லீலைகள் செய்கிறாரோ, எந்த உருவத்தில் செய்கிறாரோ அதே உருவம் நமக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது பகவானுடைய ஒரு காருண்யம்.
இல்லையா? அதான் இங்கே வந்து சொல்லப்படுது, மனிதனை போன்று தோன்றக்கூடிய. ஆனால் அதே மாதிரி பகவான் இங்கே வந்து தோன்றினாலும் நம்மளை மாதிரி வந்து பகவான் இல்லை. பகவான் வருவது எல்லாமே அந்தரங்க சக்தியின் மூலமாக, பகவான் செயல் செய்வதும் அந்தரங்க சக்தியின் மூலமாக. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா, சாதாரண மனிதர்கள் நம்மளை மாதிரி தான் ஒரு சாதாரண மனிதர், அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி வாய்ந்தவர், ஏதோ ஒரு மேஜிக்கெல்லாம் செய்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து கிடையாது. அதான் கபட மானுஷ அப்படின்னு சொல்லி வந்து சில சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர் மாதிரி வந்து கிருஷ்ணரும் பலராமரும் வந்து லீலைகள் வந்து செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியவில்லை. உத்தவர் வந்து பகவானிடம் வந்து பேசும்போது சொல்கிறாங்க, பகவானே நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஆலோசனை வந்து கேட்குறீங்க. இது எனக்கு குழப்பமடைய செய்யுது இல்லையா? முனிவர்கள் எல்லாருமே வந்தும் என்ன பண்ணுறாங்க, வந்து பகவானை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யோகிகள் பகவானை வந்து இருதயத்தில் தேடிக்கொண்டே இருக்காங்க, ஞானிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து யசோதை தாய் வந்து உங்களை வந்து குச்சியை எடுத்துகிட்டு வந்து துரத்துறாங்க. இது வந்து எனக்கு வந்து குழம்பு போகுது அப்படின்னு சொல்லி குந்தி தேவி வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதே ஒரு சாதாரண மனிதர் மாதிரி வந்து, ஒரு சாதாரண குழந்தை மாதிரி ஒரு சாதாரண லீலைகள் தான் வந்து செய்கிறார். ஆனால் இருந்தாலும் வந்து இது வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை, எப்படி வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு வந்து இந்த மாதிரி வந்து பகவானை வந்து வர்ணிக்கிறார்கள். இங்கே மானுஷம் ரூபம் என்னும் சொற்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூல ரூபம் இருகரங்களை உடையது என்பது தெளிவாக காட்டுகின்றது இல்லையா? பகவான் கிருஷ்ணனுடைய மூல ரூபம் இதுதான், 2 கரங்கள் தான். கிருஷ்ணரை சாதாரண மனிதராக எண்ணி ஏளனம் செய்பவர்கள் அவரது தெய்வீக இயல்பை அறியாத முட்டாள்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதினால் விஸ்வரூபத்தையும் அதன் பின்னர் 4 கரங்களையுடைய நாராயண ரூபத்தையும் அவரால் எப்படி காட்ட முடியும் இல்லையா? அதை தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து விளக்கணும் இல்லையா? சாதாரண ரூபத்திலிருந்து, சாதாரண நம்மளை மாதிரி இருக்கின்ற பகவானிடமிருந்து நம்மளுடைய ரூபமும் பகவானுடைய ரூபம் வேறுபட்டது. அதான் வந்து அதுக்காக தான் வந்து இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னாக்கா எப்படி பகவான் வந்து சொன்ன உடனே விஸ்வரூபத்தை காட்ட முடியும், அதுக்கப்புறம் உடனே கேட்ட பிறகு உடனே எப்படி 4 கை ரூபத்தையும் காட்ட முடியும், அதன் பிறகு எப்படி 2 கை ரூபத்தையும் காட்ட முடியும்? கண்டிப்பாக முடியாது. அவரை சாதாரண மனிதராக எண்ணுபவனும் கிருஷ்ணருக்குள்ளே இருக்கும் அருவ பிரம்மனே பேசுகின்றது என்று கூறி படிப்பவரை தவறாக வழி நடத்துபவனும் மாபெரும் அநீதியை இழைப்பதாக பகவத்கீதையில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இல்லையா? எவ்வளவு சாஸ்திரத்திலேருந்து எவ்வளவு விளக்கங்கள் இல்லையா? ஏன்னா எதுக்கு கிருஷ்ணர்னா ஏன் வந்து இந்த ரூபம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? இந்த ரூபம் வந்து கிருஷ்ணனுடைய அந்த படமே வந்து பிக்சரே வந்து ஒரு குழந்தைகிட்டே வந்து காட்டினா தெரியும் கிருஷ்ணர் அப்படின்னு வந்து அந்த குழந்தை வந்து சொல்லிடும். எப்படி வந்து சொல்ல முடியுது? ஏன் வந்து அந்த ஒரு உருவத்தை வந்து கிருஷ்ணருக்கு வந்து வரைந்திருக்கிறார்கள் அப்படின்னாக்கா சாஸ்திரத்தில் எல்லா விளக்கமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆச்சாரியர்கள் அவங்களுடைய மனக்கண்ணாடியில் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க, பகவானையே நேரடியாக பகவானுடைய உருவம் வந்து பார்க்குறாங்க. பகவான் வந்து சாக்ஷாத் சியாமசுந்தர ரூபத்தையே வந்து அவங்க வந்து நிறைய பக்தர்களுக்கு வந்து பகவான் வந்து தம்முடைய மனதில் வந்து காட்சி அளித்திருக்கிறார். இப்போ அந்த உருவத்தை வந்து அவர்கள் வந்து பதிவு செய்கிறார்கள். அதுக்கப்புறம் சாஸ்திரத்திலும் வந்து விளக்கப்பட்டிருக்க பகவானுடைய ரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். எந்த மாதிரி இருக்கும், பகவானுடைய மேனி நிறம் எப்படிப்பட்டது, பகவானுடைய ஆடை நிறம் எப்படிப்பட்டது, பகவான் வந்து மயில் பீலி அணிந்து இருக்கிறார் இல்லையா, பகவானுடைய கண்கள் தாமரை கண்கள் போன்று இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா வர்ணனையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பகவானுடைய முடி வந்து எப்படி இருக்குமாமா, கருமையான சுழல் முடி இல்லையா, சுருண்டு சுருண்டு வந்து இருக்குமாமா. ஆனால் இருந்தாலும் எப்படி வந்து ரொம்ப மென்மையாக இருக்குமாமா இல்லையா? நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது இல்லை, சுருளாக நம்ம வந்து பார்க்கின்ற முடி வந்து அந்த ஒரு மாதிரி வந்து மென்மையாக இல்லாத தன்மை தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் பகவானுடைய முடி எல்லாமே வந்து சுருண்டு சுருண்டு இருந்தாலும் மென்மையாக இருக்குமாமா. அந்த அளவுக்கு பகவானுடைய கரங்கள் வந்து தாமரை கரங்கள் மாதிரி வந்து அவ்வளவு மென்மையாக வந்து இருக்குமாமா. இது எல்லாமே வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை வைத்து தான் வந்து இந்த உருவத்தையே வந்து வரைகிறார்கள், பகவானுடைய உருவத்தை. இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே சொல்லும் போதும் இங்கே வரும்போது பகவான் வந்து ஒரு சாதாரண மனிதர், இது வந்து எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? பகவான் செய்வது எல்லாமே பகவான் வந்து வெறும் ஒளி மட்டும்தான். பகவான் இங்கே வரும்போது ஒரு உருவத்தை ஏற்கிறார், ஆனால் உண்மையிலே பகவான் வந்து வெறும் ஒளி மட்டும்தான். இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்வது இது வந்து
இங்கே ஸ்ரீ பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, மாபெரும் அநீதியை இழைப்பதாக பகவத்கீதையில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இல்லையா. பகவானும் சொல்கிறாங்க, அவஜானந்தி மாமூடா அப்படின்னு சொல்லி இல்லையா. நான் மனித உருவத்தில் வரும்போது என்னை சாதாரணமானவனாக எண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது பகவான் வந்து அவங்களே கண்டிக்கிறார். கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தையும் 4 கரங்களுடைய விஷ்ணு ரூபத்தையும் காட்டியது உண்மை. அவ்வாறு இருக்க அவர் எவ்வாறு சாதாரண மனிதனாக இருக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. தூய பக்தன் உண்மை என்ன என்பதை தெளிவாக அறிந்துள்ளதால் பகவத்கீதையின் மீதான தவறான கருத்துரையாளர்களால் அவன் குழம்புவதில்லை இல்லையா. தூய பக்தர்கள் பகவானை பற்றி வந்து எவ்வளவு வந்து தவறான ஒரு கருத்தை சொன்னாலும் தூய பக்தர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, எந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தெளிவான அந்த ஒரு கருத்தை வந்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா சாஸ்திர கருத்து வந்து தெளிவாக இருக்குது, ஆச்சாரியர்களுடைய கருத்தும் தெளிவாக வந்து இருக்குது இல்லை. சீட பரம்பரையை முழுமையாக அவங்க அணுகி இருக்கிறார்கள். அதனால் வந்து அதிலிருந்து தவறான எந்த ஒரு வாதம் வந்து பகவானை பற்றி வந்து சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பகவத்கீதையின் மூல ஸ்லோகங்கள் சூரியனை போன்று தெளிவானவை இல்லையா, ரொம்ப தெளிவாக இருக்குது. இதே வந்து பார்த்தோம்னா சார்வபௌம பட்டாச்சாரியார் இவங்களுடைய விவாதம், பகவான் சைத்தன்ய மகாபிரபுக்கும் சார்வபௌம பட்டாச்சாரிக்கும் நடந்த விவாதம் வந்து ரொம்ப பெரிய உரையாடல். அது சைத்தன்ய சரிதாமத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க வந்து என்னென்னா எல்லா வேதங்களும் வந்து படிச்சிருக்காங்க. ஆனால் படித்தும் வந்து பகவானை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், பகவானுடைய உருவத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இப்போ வந்து சார்வபௌம பட்டாச்சாரியார் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சந்திக்கிறாங்க. இப்போ சந்திக்கும் போது அவங்களுக்கு தெரியுது வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவானை வந்து அந்த ஒரு பிரேமையினால் வந்து மூர்ச்சை அடைந்து விழுகிறார். இப்போ ஒரு இளம் வயது இல்லை, 24 வயதிலே சன்னியாசம் வந்து ஏற்றுக்கொண்டார். இப்போ அவங்க வந்து இந்த கோயிலில் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போதும் வந்து மயங்கி விழுந்த உடனே மூர்ச்சை அடைந்த உடனே அவங்க வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு எல்லா வேத சாஸ்திரங்கள் படித்ததுனால இது வந்து இறக்கலை, பகவானுடைய அந்த பிரேமையினால தான் மூர்ச்சை அடைந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து அழைத்து வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பகவான் வந்து அந்த நினைவிலிருந்து வெளியே வந்த பிறகு வந்து அவங்க பேசுகிறாங்க, நீ வந்து ஒரு இளைஞனாக வந்து இருக்கின்றாய், எப்படி வந்து நீ இந்த சந்நியாசத்தை வந்து உன்னால் வந்து ஏற்று வந்து அதை வந்து நீ நடைமுறைப்படுத்த முடியும், ரொம்ப கடினம் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஏன்னா இளம் வயது பார்க்க இவ்வளோ அழகாக வந்து இருக்காங்க சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா பகவான் இல்லையா, பகவானுடைய ரூபம் எப்படிப்பட்டது இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது எப்படி வந்து இது பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வந்து சைத்தன்ய நீ வந்து சந்நியாசம் வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய்னா இந்த வேதங்கள் எல்லாமே வந்து நீ படிக்கணும் இல்லையா, அதுதான் சந்நியாசி வந்து இதுதான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உனக்கு வேதங்கள் வந்து நான் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 7 நாள் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க. அப்போ வந்து 7 நாள் கேட்கும்போது எந்த பதிலுமே சொல்லலை, அமைதியாக வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா நான் 7 நாள் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து எதுவுமே வந்து பதிலே பேசாமல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அதுக்கப்புறம் சொன்ன பிறகு 7ஆவது நாளுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து பேசுகிறாங்க, பகவான் நீங்கள் வந்து சாஸ்திரத்தில் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் எப்படி இருக்குன்னா மறைக்குது, அந்த சூரியனை வந்து எப்படி மேகம் மறைக்குதோ அந்த மாதிரி மறைக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் தான் பகவானுடைய காருண்யம் வந்து கிடைத்து வந்து பகவானை வந்து புரிந்து கொள்கிறார். ஆனால் எல்லா வேதங்களும் படித்தும் பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியலை பாருங்களேன். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு வந்து கருணை வந்து கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது. அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு வந்து அந்த நாமங்கள் வந்து வந்து ஒரு பாடலாக வந்து பாடுகிறார்கள். ரொம்ப நல்லா இருக்கும் அது சார்வபௌம பட்டாச்சாரியார். அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து பகவான் வந்து அவருடைய வந்து உருவத்தை வந்து காட்டுகிறார், நான் தான் வந்து பகவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ காட்டுறாங்க. அது பெரிய வந்து ஒரு உரையாடலாக வந்து வரும். இப்போ அதுதான் பகவத்கீதை சாஸ்திரத்தில் எல்லாமே வந்து எப்படின்னா தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு, எந்த மறைப்பும் வந்து கிடையாது. யார் வந்து ஆச்சாரியர்களுடைய இந்த குரு சீட பரம்பரையின் மூலமாக யார் ஒருவர் அந்த விளக்கத்தை வந்து கேட்கிறார்களோ அவர்களால் வந்து பகவானை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், எந்த ஒரு குறையும் இல்லாமல். அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. பகவத்கீதையின் மூல ஸ்லோகங்கள் சூரியனை போன்று தெளிவானவை, முட்டாள் கருத்துரையாளர்களின் விளக்கொலி அவற்றிற்கு தேவையில்லை. ஸ்லோகம் 52.
श्रीभगवान् उवाच सुदुर्दर्शम् इदं रूपं दृष्टवान् असि यन्मम देवा अप्यस्य रूपस्य नित्यं दर्शनाकाङ्क्षिणः. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்கள் எப்போதும் நாடுகின்றனர் இல்லையா? ஏன்னா பகவானுடைய சச்சிதானந்த ரூபம், கிருஷ்ண உருவம், அதை பார்ப்பதற்கு எவ்வளவு ஒரு ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி இங்கே பகவான் சொல்லிட்டாங்க. இது இப்போ இந்த அத்தியாயத்தின் 48வது ஸ்லோகத்தில் தமது விஸ்வரூப தோற்றத்தை காட்டிய பின்னர் பல்வேறு புண்ணிய செயல்கள், யாகங்கள் முதலியவற்றால் அத்தகைய ரூபத்தை காண்பது சாத்தியமல்ல என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உரைத்தார். இனி இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கும் சுதுர்தர்ஷம் என்னும் சொல் இரு கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபம் விஸ்வரூபத்தை விட ரகசியமானது என்பதை குறிக்கிறது. பாருங்களேன், அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது 47வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா? தவம், வேத கல்வி, தத்துவ அனுமானம், இது எல்லாமே இருந்தும் செய்தும் விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. விஸ்வரூபத்தை பார்ப்பதே கடினம். அதை விட ரகசியமானது பகவானுடைய அந்த சச்சிதானந்த ரூபம், பகவான் கிருஷ்ணனுடைய உருவம். இப்போ அந்த உருவம் காண்பது கடினம். அப்போ தவங்கள், வேதக்கல்வி, தத்துவ அனுமானம் முதலிய பல்வேறு செயல்களுடன் பக்தி தொண்டினை சற்று இணைப்பதன் மூலம் கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை காண்பது சாத்தியம் ஆகலாம். ஆனால் அத்தகைய முயற்சியில் சற்றேனும் பக்தி இல்லாவிடில் அவனால் காண முடியாது. இது ஏற்கனவே விளக்கப்பட்டது. இருப்பினும் விஸ்வரூபத்திற்கு அப்பாற்பட்டு இரு கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபம் பிரம்மா, சிவபெருமான் முதலிய தேவர்களால் கூட காண்பதற்கு மிகவும் அரிதானதாகும் இல்லையா? அவர்களை காண்பது கூட பகவானுடைய உருவம், கிருஷ்ணனுடைய உருவம் காண்பது எல்லாருக்கும் பகவான் தம்மை வெளிப்படுத்துவதில்லை இல்லையா? பகவான் யாரிடம் திருப்தி அடைகிறாரோ அவர்களிடம் மட்டும்தான் பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதுதான். ஏன்னா பக்தியின் மூலமாக பகவானை ரொம்ப எளிமையாக அணுக முடியும். அதுக்கப்புறம் பக்தர்களுடைய சேவை செய்வதன் மூலமாக பகவானை எளிதாக அணுக முடியும் இல்லையா? சைத்தன்ய சரிதாமிரத்தில் இதை பற்றி விரிவான விளக்கம் இருக்குது. ஒரு சில விளக்கங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம், அந்த லீலைகள் மட்டும். ஏன்னா நாரத முனிவர் தான் ஸ்ரீவாஸ் தாக்கூராக வந்திருக்கிறார். அவர் ஒரு கிரகஸ்தராக பகவானுடைய லீலையில் இருக்கிறார். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் ஸ்ரீவாஸ் தாக்கூரருக்கு ஒரு இஸ்லாமியர் இல்லையா? அவர் எந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அவங்க மாமிசம் எல்லாமே சாப்பிடுவாங்க. நான் அவரிடம் ஸ்ரீவாஸ் தாக்கூரருக்கு அவருடைய ஆடையை தைத்து தந்ததனால பகவான் திருப்தி அடைந்தார் அவரிடம். ஏன்னா ஒரு பக்தருக்கு சேவை செய்தார் அவர். அதனால் அவருக்கு பகவானுடைய ரூபத்தை வெளிப்படுத்தினார். பார்த்த மாத்திரத்தில் என்னாகும், நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரானந்தத்தில் பிரேமை அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா பகவானுடைய ரூபத்தை, உண்மையான ரூபத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். பாருங்களேன், அவர் என்ன செய்தார்? ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் ஸ்ரீவாஸ் தாக்கூரருக்கு ஒரு ஆடையை தைத்து தந்ததினால் பகவான் அவரிடம் திருப்தி அடைந்து பகவானே அவர் கேட்காமலே வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஒரு தூய பக்தருக்கு சேவை செய்வது பகவானுக்கு ரொம்ப திருப்தி அடைவது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அந்த அன்பு பரிமாற்றம் ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கும் சைத்தன்ய சரிதாமிரத்தில். இது இப்போ அதுக்கப்புறம் அதுதான் தேவர்கள் கூட ரொம்ப பகவானுடைய ரூபத்தை காண்பதற்கு விரும்புகிறாங்க. இது இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பகவான் கிருஷ்ணனுடைய ரூபத்தை காண்பதற்கு பாருங்கள் பகவான் நாராயணர் கூட, பகவான் விஷ்ணு கூட ஏங்குகிறார். இந்த கதை இதில் கிருஷ்ணா புத்தகத்தில் பிரபுபாதர் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் இறுதியில் வரும் இல்லை. இது என்னதுன்னா, இந்த கதையை நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பகவான் இதில் துவாரகையில் அரசராக இருக்கும்போது ஒரு பிராமணர் பகவானை கண்டபடி திட்டுகிறார். எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் முன்னாடியும் பகவான் கிருஷ்ணரை அந்த பிராமணர் திட்டிக்கிட்டே இருக்கார். பகவான் கிருஷ்ணர் எதுவுமே பேசலை. ஒவ்வொரு வருடமாக திட்டிக்கிட்டே இருக்கிறார். திட்டிட்டு போயிடுவார். திரும்ப அடுத்த வருடம் வருவார், திட்டுவார், போயிடுவார். இதே மாதிரி நடக்குது. இதே மாதிரி நடக்கும்போது 9வது தடவை 10வது தடவை இந்த மாதிரி திட்டும்போதும் அர்ஜுனன் இது அங்கே இருக்கும்போது அந்த பிராமணர் இந்த மாதிரி திட்டும்போது அர்ஜுனன் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பகவானை சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அர்ஜுனனிடம் அர்ஜுனன் கேட்டபோது பிராமணன் சொல்கிறாங்க, நீ என்னுடைய பிரச்சனையை நீ சரி பண்ணிடுவியா
ஏன்னா வந்து பகவானே இருக்கிறார், பகவானே வந்து சரி பண்ண வரல இல்லையா, பலராமர் அங்கே இருக்கிறார். அதுக்கப்புறம் பகவானுடைய வியாபகங்கள் அவங்க எல்லாருமே வந்து பிரத்யும்னர், அனிருத்தர் அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்களாலேயே முடியலை என்னுடைய பிரச்சனையை சரி செய்ய, நீ வந்து செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனிடம் கேட்கும்போதும், நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய காண்டீபம் இவ்வளோ சக்தி வாய்ந்தது இல்லையா, நான் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லும்போதும், நீ கண்டிப்பாக தீர்த்து வைப்பையா அப்படின்னு சொல்லும்போதும், நான் வந்து அப்படி நீ தீர்த்து வைக்கிறேன்னா அப்படின்னு நீ வந்து அந்த இடத்துலேயே வந்து உயிர் விடணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியை வந்து ஒத்துக்கொண்ட பிறகு பிராமணர் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும், பிறந்த உடனே குழந்தை வந்து மறைந்து போயிடும், எங்கே போகுது என்ன ஆகுதுன்னே தெரியலை இல்லையா. ஒவ்வொரு வருடமும் வந்து இங்கே வந்து நான் வந்து கிருஷ்ணனிடம் வந்து சொல்லும்போது எந்த எனக்கு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படியா, இப்போ இந்த மாதிரி சொல்லும்போதும், இப்போ வந்து உங்களுடைய குழந்தை பிறக்கும்போது எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லி பிராமணர் வந்து போயிடுறாரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை பிறக்கின்ற அந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அந்த அர்ஜுனனுக்கு வந்து சொல்லும்போதும், அர்ஜுனன் வந்து எல்லா பக்கமும் எந்த எதுவுமே சூரியன் கூட உள்ளே வர முடியலை, அவ்வளவு அந்த விதமான வந்து பாதுகாப்பு வந்து அர்ஜுனன் வந்து கொடுக்கும்போதும் அர்ஜுனனுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம், ஓ இந்த மாதிரிலாம் நான் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி வந்து அங்கே வந்து குழந்தை வந்து பிறக்குது, எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு பிறந்த கொஞ்ச நேரத்தில் அந்த நொடியில் வந்து குழந்தை வந்து மறைந்து போயிடுது. அப்போ வந்து அந்த பிராமணர் வந்து சொல்கிறாங்க, நீ சொன்ன இல்லையா வந்து அந்த குழந்தை வந்து மறைந்து போயிடுச்சு, நீ வந்து தற்கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி, நான் எல்லா இடத்துலையும் வந்து போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அர்ஜுனன் வந்து தேடிட்டு வர்றாரு, குழந்தையை காணவில்லை. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வாக்கு கொடுத்தது செய்யணும் அப்படின்னு சொல்லி பிராமணன், நீ இப்போ உடனே வந்து என் முன்னாடி வந்து நீ வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனனுக்கு ரொம்ப இது. அதுக்கப்புறம் அது அவருடைய அன்பின் மூலமாகவே அந்த தீ ஏற்றி அதன் மூலமாக வந்து இறப்பதற்காக போயிட்டே இருக்கும்போதும் பகவான் வந்து பின்னாடி யாரோ வந்து இது தடுக்கிறாங்க. இப்போ பார்க்கும்போது பகவான் வந்து அங்கே வர்றாங்க. அப்போ வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து சொன்னேனா, நான் சொல்லியா வந்து நீ இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்போ வந்து பிராமணர் பேசும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன், நீ வந்து ஏன் போய் பேசின அப்படின்னு சொல்லும்போதும், கிருஷ்ணா இப்போ என்ன பண்ணுறது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போதும், சரி வா, நீ எல்லா இடத்துலையும் தேடிட்ட, ஒரு இடத்த மட்டும் விட்டுட்ட, வா நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தும் அர்ஜுனனை வந்து அழைத்து கொண்டு போகிறார். இப்போ அங்கே போகும்போது என்னென்னா, எங்கே போகிறாங்கன்னா அதற்படி வந்து விளக்கம் வந்து ரொம்ப அழகாக வந்து கிருஷ்ணா புத்தகத்தில் பகவான் வந்து இதை சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, எப்படி இருக்கும் அந்த வைகுண்ட லோகம். ஏன்னா வைகுண்ட லோகத்தில் வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே போகும்போதும் சாதாரண பௌதிக நபரால் வந்து போக முடியாது. அதனால் ஏன்னா பகவான் இங்கே வரும்போது பகவானுடைய லீலைக்காக ஆன்மீக உலகத்தில் எல்லாமே இறங்கி வருது. இப்போ பகவானுடைய குதிரையும் ஆன்மீக உலகத்திலிருந்து தான் வந்திருக்கு. இப்போ அந்த குதிரையை வந்து பகவான் வந்து அழைக்கிறார். இப்போ அதன் மூலமாக இவங்க பயணம் செய்து போகிறாங்க. அங்கே போகும்போதும் என்னாச்சுன்னா அந்த தேஜஸ், ஏன்னா ஆன்மீகமாக இருக்கிறதுனால அந்த தேஜஸின் மூலமாக, ஏன்னா இருட்டாக இருக்குது, இந்த பௌதிக உலகத்தை தாண்டி போகிறாங்க. அங்கே உள்ளே போகும்போது அது எல்லாம் ரொம்ப வர்ணனை பெருசாக வந்து இருக்கும். இப்போ அதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமான விஷ்ணு வந்து அங்கே படுத்திருக்காங்க பார்க்கடலில். இப்போ அந்த உருவம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அர்ஜுனன் வந்து பார்க்கிறார், இவ்வளோ பெரிய உருவமா அப்படின்னு சொல்லி, கையே வந்து ஒரு விரலே அவ்வளோ பெருசாக இருக்காமா. அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே தான் விஷ்ணு வந்து எல்லா குழந்தைகளையும் கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணரை வந்து பார்க்கணுமாமா விஷ்ணு வந்து கிருஷ்ணனுடைய அழகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, எப்படி இருந்தாலும் நான் இந்த குழந்தை எல்லாமே வந்து இங்கே கொண்டு வந்து வச்சா கிருஷ்ணர் கண்டிப்பாக இங்கே வருவார் பார்ப்பதற்காக. அப்போ வந்து பகவானுடைய அழகை நான் தரிசனம் செய்யலாம். பாருங்களேன், பகவானுடைய ஒரு விரிவங்கத்திலிருந்து வந்தவர் தான் பகவான் விஷ்ணு இல்லையா. அவரும் அந்தரங்க சக்தி தான். ஆனால் கிருஷ்ணனுடைய அழகை பார்ப்பதற்காக பகவான் விஷ்ணுவே இயங்குகிறார். பாருங்கள், அதுதானா பகவானுடைய அழகு அவ்வளவு அப்படிப்பட்டதாமா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து கொண்டு அந்த பிராமணரிடம் வந்து திருப்பி கொடுக்கிறார். அதுதான் ஏன்னா பகவானுடைய அழகு வந்து அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஏன்னா எல்லாரையும் வந்து கவரக்கூடியது. ஏன்னா பகவானுடைய அந்த லீலைகள் கூட வந்து எல்லாரையும் வந்து கவரக்கூடியதாக இருக்குது இல்லையா. எப்படி வந்து எத்தனை கோபியர்களோட பகவான் ராசலீலை வந்து செய்தது. அதுக்கப்புறம் 16,108 மனைவிகளை வந்து ஒரே சமயத்தில் இல்லையா திருமணம் செய்தது.
இல்லையா? ஒவ்வொரு 16,108 மனைவிகளுக்கும் ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு அரண்மனை. 16,108 மனைவியராக இது கிருஷ்ணராக வந்து தம்மை விரிவங்கப்படுத்துகிறார். அது வந்து நாரத முனிவர் வந்து போய் பார்க்குறேன், எப்படி பகவான் இந்த மாதிரி வந்து இருக்காங்க சொல்லி போய் பார்க்கலாம். நாரத முனிவருக்கு ஆச்சரியம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பக்தர்களுக்கு என்ன பகவானுடைய லீலைகள் வந்து ஒரு நம்ம வந்து என்ன எப்படி புரிந்து கொள்ள முடியாத எதிர்பாராத விதமாக பகவான் வந்து செய்கின்ற லீலைகள் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி லீலைகள் வந்து பகவான் வைகுண்ட லோகத்திலும் செஞ்சது இல்லையாமா இந்த காருண்யம். இந்த பௌதிக உலகத்தில் தான் பகவான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. பாருங்களேன், இப்போ இங்கே வந்து அது நடக்குது. இதே வந்து இந்த லீலைகள் கூட வந்து பகவான் நாராயணருக்கும் ஆச்சரியமாக இருக்குமா, ரொம்ப இருக்குமா. இது நரசிம்ம தேவருக்கும் அதுக்கப்புறம் வந்து ராமருக்கும் இந்த வராகருக்கு இந்த மாதிரி அவதாரங்களுக்கு கூட பகவான் செய்கின்ற லீலைகள் கூட வந்து மிக மிக வந்து அற்புதமாக வந்து தோன்றுகிறது. அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்களாமா. அந்த அவதாரங்கள் கூட பகவானுடைய லீலைகள் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாரத முனிவர் வந்து பார்க்குறாங்க ஒவ்வொரு அரண்மனைக்கும் போய். அங்கே ஒவ்வொரு அரண்மனையில் பார்க்கும்போது பகவான் வெவ்வேறு செயலில் ஈடுபட்டு இருக்காங்களாமா. இப்படி வந்து இது சாத்தியம் இல்லையா? ருக்மிணி தேவியோடைய அவங்களுடைய அரண்மனையில் வந்து போய் பார்க்கும்போது பகவான் வேறொரு செயல் ஏதோ ஒரு செயல் செஞ்சிட்ருக்காங்க. சத்தியபாமா அரண்மனையில் வந்து போய் பார்க்கும்போது பகவான் வந்து வேறொரு செயலில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அரண்மனையும் ஒவ்வொரு இது பார்க்குறாங்க. எல்லாமே நம்மளால் போய் பார்க்கவும் முடியாது. நாரதர் இதெல்லாமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விளக்கப்பட்டிருக்கு 10வது காண்டத்தில் இதை பற்றி எல்லாமே வந்து இது. ஓகே, நம்ம வந்து பகவானை பற்றி இன்னும் விளக்கிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். கிருஷ்ணரை காண்பதில் தேவர்கள் ஆவராக உள்ளனர். இதற்கு பின் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆதாரம் உள்ளது. கிருஷ்ணர் தனது தாயான தேவகியின் கர்ப்பத்தில் இருந்தபொழுது ஸ்வர்கலோகத்தில் இருந்த எல்லா தேவர்களும் கிருஷ்ணருடைய அதிசயமான உருவை காண வந்தனர். அச்சமயத்தில் அது அவர்களுக்கு தென்படவில்லை என்ற போதிலும் அவர் அருமையான பிரார்த்தனைகளை செலுத்தினர். அவரை காண்பதற்காக காத்திருந்தனர் இல்லையா? இது வரும் இல்லையா? நம்ம வந்து தேவகி மாதா வந்து ஒரு சிறைச்சாலையில் வந்து இருந்தாலும் அவர் வந்து பகவானுடைய உருவத்தை பகவானை வந்து அவருடைய கருவில் வந்து சுமந்ததினால் எவ்வளோ அழகாக தேஜஸாக இருக்காங்களாமா இல்லையா? பகவானுடைய வருகைக்காக வந்து தேவர்கள் வந்து எல்லாருமே வந்து பிரார்த்தனை செலுத்துகிறாங்க, பகவானை வந்து தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து முட்டாள்கள் மட்டுமே அவரை சாதாரண மனிதராக எண்ணி ஏளனம் செய்வான். அவன் கிருஷ்ணரிடம் அன்றி அவருக்கு உள்ளே இருக்கும் அருவமான ஒன்றிற்கு தனது வழக்கங்களை செலுத்தலாம். ஆனால் இவை அனைத்தும் அபத்தமான செயல்கள். 2 கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபத்தை காண பிரம்மா சிவன் முதலிய தேவர்களும் விரும்புகிறார்கள் இல்லையா? பிருந்தாவனத்தில் வந்து பகவான் செய்கின்ற அந்த ஒரு லீலை இல்லையா, இந்த பால்ய லீலை எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு குழந்தையாக இல்லையா, ஒரு சாதாரண குழந்தைய கோபர்களோட வந்து விளையாடுவது, மாடு மேய்க்கிற பையன் மாதிரி. ஆன்மீக உலகத்திலேயும் சுரபி பசுக்களை வந்து பகவான் இந்த மாதிரி தான் வந்து மேய்க்கிறார். பகவானுடைய ரூபம் வந்து உண்மையான ரூபம் எப்படி கோலோகத்தில் இல்லையா? பகவான் வந்து ஒரு அந்த மஞ்சள் வேட்டி, ஒரு மாடு மேய்க்கிற பையன் மாதிரி மஞ்சள் வேட்டி அணிந்து, அதுக்கப்புறம் வந்து வெறும் அந்த தலைப்பாகை மட்டும் வந்து வைத்து, அதுக்கப்புறம் வந்து புல்லாங்குழல், அதுக்கப்புறம் வந்து அது ஊதுக்கொம்பு, இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. கயிறு, அந்த மாடு மேய்க்கிறதுக்கு என்னென்ன தேவையோ இந்த மாதிரி தான் பகவானுடைய ரூபமே இல்லையா? ஆன்மீக உலகத்தில் பகவான் சுரபி பசுக்களை மேய்க்கிறார். இதுதான் அவருடைய உருவத்தை வந்து பகவான் வந்து இதுதான் பக்தர்கள் காண்பதற்கும் விருப்பப்படுகிறார்கள். அந்த ஒரு ரூபம் இல்லையா, அந்த எல்லாருக்குமே வந்து அந்த தரிசனம் வந்து கிடைப்பதில்லை. ஆனால் பக்தர்கள் இதற்காக வந்து இயங்குகிறார்கள். எல்லாருமே தேவர்கள் கூட வந்து இந்த உருவத்தை காணவும் மிகவும் வந்து ஆவல் கொள்கிறார்கள். இப்போ அதுதான் அது வந்து குழம்பியது. ஏன்னா வந்து பிரம்மதேவர் தான் பிரார்த்தனை செய்து தான் பகவான் வந்து இங்கே வருகிறார். ஏன்னா வந்து பூமி பாரம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் தான் பிரார்த்தனை செய்கிறார். அவருடைய பிரார்த்தனைப்படி இங்கே வரும்போதும் வந்து பிரம்மதேவராலையும் புரிந்து கொள்ள முடியலை. அதுக்கப்புறம் தான் புரிந்து கொண்ட பிறகுதான் பகவான் வந்து பிரம்ம சம்ஹிதையை பாடுகிறார் இல்லையா? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிந்து அந்த பிரம்ம சம்ஹிதையில் வந்து பகவானுடைய அந்த முழுக்க பகவானுடைய அந்த வைபவம் இல்லையா, பகவானை பற்றி வந்து நம்ம வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலும் முழுமையாக பகவானை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கணும்னா அந்த கண்டிப்பாக பிரம்ம சம்ஹிதை அந்த விளக்கத்தை நம்ம வந்து படித்தா தெரியும். நான் வந்து முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் தான். ஏன்னா பகவானை வந்து அவரை வந்து பார்த்த பிறகு எல்லாமே வந்து அவர் வந்து பிரம்ம சம்ஹிதையில் பதிவு செய்கிறார், பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா பகவானுடைய கரங்கள் ஒவ்வொரு வெவ்வேறு செயல்களையும் வந்து செய்யக்கூடியது.
இல்லையா? ஒவ்வொரு பகவானுடைய புலன்கள் எல்லாமே வந்தும் வெவ்வேறு செயல்களையும் செய்யக்கூடியது. பகவான் காதாலையும் சாப்பிட முடியும் இல்லையா? வாயால் தான் நம்ம வந்து பேச தான் முடியும், சாப்பிட முடியும். ஆனால் பகவான் வந்து வாயாலையும் பார்க்க முடியும். நம்மளால் இது வந்து புரிந்து கொள்ள முடியாது. அங்காணியஸ்ய சகலேந்திர விருத்தி மந்தீர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? பகவான் வந்து ரூபம் வந்து சச்சிதானந்த ரூபம் அப்படின்னு சொல்லி வேணும் குணந்தம் அரவிந்த தலாயதாட்சம் வருகாவதம்சம் அசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோடி கமனீய விசேஷ சோபம் இல்லையா? மன்மதனுடைய அழகையும் மிஞ்சக்கூடியது. கோடி கோடி மன்மதர்களின் அழகை எல்லாமே சேர்த்தா கூட பகவானுடைய அழகுக்கு வந்து இணையாகாது அப்படின்னு வந்தும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பகவானுடைய அழகு அப்படிப்பட்டது. பகவானுடைய அழகை பார்த்து மன்மதனே மயங்குகிறார் இல்லையா? மன்மதன் வந்து எல்லா உயிர்வாளிகளையும் மயக்குகிறார். ஆனால் மன்மதனே பகவானுடைய அழகை பார்த்து மயங்குகிறார். அந்த அளவுக்கு பகவானுடைய அழகு வந்து அந்த மாதிரி வந்து இருக்குது. அப்போ அந்த பகவானுடைய அந்த ரூபம் வந்து எல்லாருக்குமே வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து அப்போ ஆனால் பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம வந்து கேட்கும் போதும் இல்லையா? பகவானுடைய அந்த உருவத்தை நாம் வந்து நினைக்கும் போதும் பகவானோடைய வந்து நாம் ஒன்றி இருக்கோம் அப்படின்னாக்க பகவானோடு நாம் வந்து ஒன்றாகவில்லை, அந்த உருவத்தை நாம் வந்து காண்கிறோம். ஏன்னா பகவானிடமிருந்து நாம் வந்து பகவானை பற்றி பேசும்போதும் அப்போ பகவானிடமிருந்து வேறுபட்டது கிடையாது. பகவானுடைய லீலைகளிலிருந்து பகவான் வேறுபட்டவர் கிடையாது. பகவானுடைய நாமத்திலிருந்து பகவான் வேறுபட்டவர் கிடையாது இல்லையா? பகவானுடைய ரூபத்தை நாம் வர்ணிக்கும் போது அந்த ரூபத்தை நாம் வந்து நினைவு கூற முடியும் இல்லையா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்தும் சாஸ்திரத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்கு, திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தால் அது நம் கண் முன்னாடி வந்துருமாமா. அந்த 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா வந்து ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வியாதியை நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வியாதி வந்துருமாமா. 2வது வந்து கோஸ்ட்டு, அதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் நமக்கு முன்னாடி வந்துருமாமா. 3வது வந்து பாம்பு, அதையும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கண் முன்னாடி வந்துடும். 4வது வந்து பகவான் விஷ்ணு, அவரை நம்ம வந்து நினைத்து கொண்டே இருந்தால் நம்ம கண் முன்னாடி தோன்றுவார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் ஒரு செகண்ட் இருங்க. ஹரே கிருஷ்ணா. அப்போ அந்த மாதிரி வந்து பகவானுடைய ரூபம் வந்து எல்லாரையும் வந்து கவரக்கூடியதாக வந்து இருக்கின்றது. இப்போ கிருஷ்ணரை இகழும் முட்டாள்களுக்கு அவர் தென்படுவது இல்லை இல்லையா? அவஜானந்தி மாமோடா மானுஷம் தனம் ஆஸ்ரிதம் அப்படின்னு சொல்லி இப்போ பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணனுடைய உடல் பூரண ஆன்மீகமயமானது, ஆனந்தம் நிறைந்தது, நித்தியமானது. இது பிரம்ம சங்கீதையிலும் பகவத்கீதையிலும் பகவான் கிருஷ்ணரால் நேரடியாக நிச்சயப்படுத்தப்பட்டுள்ளது இல்லையா? பகவானுடைய ரூபம் எப்படி? சச்சிதானந்த ரூபம். பகவானுடைய ரூபம் பார்த்தாலே நமக்கு ஆனந்தம்தான் இல்லையா? நம்முடைய ஆனந்தம் வந்து நம்ம தேடுறோம் எல்லா இடத்துலையும். ஏன்னா பகவானுடைய ரூபம்தான் ஆனந்தமயமான ரூபம் இல்லையா? பகவானுடைய ரூபத்தை நாம் வந்து என்றுமே வந்து நம்ம சச்சிதானந்த ரூபத்தை நினைத்து கொண்டே இருந்தால் நமக்கு ஆனந்தம். ஏன்னா பகவானுடைய ரூபத்திலிருந்து பகவான் வேறுபட்டவர் கிடையாது. ஏன்னா பகவானுடைய ரூபத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு. பூரணமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான நித்தியமான ரூபத்தை உடையவர், சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய விளக்கங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இது இப்போ அவரது உடல் ஒருபோதும் ஜட உடலை போன்றது அல்ல. ஆனால் பகவத்கீதை அல்லது அது போன்ற இதர வேத இலக்கியங்களை படிப்பதன் மூலம் கிருஷ்ணரை ஆராய முயல்பவர்களுக்கு அது ஒரு கேள்விக்குரிய இல்லையே? கண்டிப்பாக புரிந்து கொள்வது மிக மிக கடினம். பகவானுடைய உருவத்தை பற்றி வந்து நான் வந்து விளக்கம் கொடுத்தால் விளக்கி கொண்டே போகலாம். ஏன்னா வந்து பிரம்மதேவர் வந்தும் இன்னும் எப்படின்னா 1000 சதுரீகம் பிரம்மாவுடைய ஒரு பகல். அந்த மாதிரி வந்தும் 100 வருடம் வந்து பகவானுக்கு வந்து தியானம் செய்த பிறகுதான் பகவானுடைய ரூபத்தையே பிரம்மதேவர் தரிசிக்கிறார். இப்போ அந்த தரிசனம் பார்த்த பிறகு பகவானுடைய ரூபம் வடிவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து பிரார்த்தனை செய்கிறார். அது ஸ்ரீமத் பாகவதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ அந்த பகவானுடைய ரூபம் எப்படிப்பட்டது அவ்வளவு அழகாக வந்து பிரம்மதேவர் வர்ணிக்கிறார். ஏன்னா நேரடியாக பார்த்தவர் இல்லையா? வடிவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு விளக்கமா? ஏன்னா ஒரு உருவம் வந்து பார்க்குறாங்க, இதுக்கு ஒரு விளக்கமா? பகவானுடைய ரூபத்திற்கு அவ்வளோ விளக்கத்தை வந்து கொடுக்க முடியும். பிரம்மதேவர் பதிவு செய்கிறார் பகவானுடைய வடிவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பகவானுடைய வந்து ரூபம் எப்படிப்பட்டது, அதுக்கப்புறம் பகவானுடைய நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் பலவித வர்ணனைகள் கொடுக்குறாங்க இல்லையா? நாமத்திற்கு விளக்கம் வந்து நம்ம வந்து கொடுத்து கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதில் வந்து ஹரிநாம சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புத்தகம், ஒரு நூல், சில பக்தி வினோத் தாக்கூர் வந்து அதை வந்து விளக்குகிறார். அதுக்கப்புறம் நாமாமிர்தம் இருக்குது. இந்த மாதிரி நாமத்திற்கு வந்து ஆச்சாரியர்கள் வந்து எத்தனை விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது நாம பிரபு
நம்ம நாமத்தை சொல்கிறோம்னா நாமப்பிரபு ரொம்ப ரொம்ப காரணியம் வாய்ந்தவர். அவருடைய காரணியத்தினால்தான் நாம் வந்து ஓரளவுக்காவது பகவானுடைய கருணையை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியுது. அவருடைய கருணை வந்து கருணைக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாமத்தை ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது பகவானுடைய நாம பிரபு ரொம்ப ரொம்ப காரணியம் வாய்ந்தவர். அவரிடம் நாம் வந்து உருகி வந்து பிரார்த்தனை செய்யும்போது பகவான் வந்து நமக்கு வந்து அவர் வெளிப்படுத்துவார். இது அதுக்கப்புறம் பகவானுடைய லீலைகள் எப்படிப்பட்டது, அந்த வர்ணனை ஆச்சாரியர்கள் இவ்வளோ வந்து கொடுக்குறாங்க இல்லையா. பகவானுடைய குணங்கள் 64 குணங்கள் முழுமையாக நிரம்பியவர் பகவான். இது இப்போ அதை வந்து ஆச்சாரியர்கள் வந்து விளக்குறாங்க. ஒரு மூத்த பக்தர் எங்கள் ஸ்ரீனிவாசரி பிரபு வந்து சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து பகவானுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தை வந்து படிக்கும்போதும் பகவானுடைய குணங்கள் அதில் இருக்குது. அதை வந்து நம்ம உணர்ந்து படிக்கும்போது என்னாகும்னா நம்ம வந்து பகவானுடைய குணங்களை வந்து நான் புரிந்து கொள்ளும்போது பகவானுடைய ஒரு செகண்டு அப்போ பகவானுடைய அந்த குணங்களை வந்து நாம் வந்து புரிந்து கொள்ளும் போது பகவானுடைய அன்பை நம்ம வந்து நாம் பரிமாறிக்கொள்ள முடியும். பகவானுடைய அன்பை வந்து நாம் ரொம்ப நேரம் இருக்காங்க போல். ஓகே, அப்போ பகவானுடைய அன்பை பரிமாற்றம் வந்து நாம் செய்ய முடியும் இல்லையா. ஒருத்தருடைய குணங்களை வந்து நாம் வந்து நல்ல குணங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவர் மேலே ஒரு அன்பை வந்து நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். சரி சொல்லுங்கள். அப்போ வந்து அன்பை வந்து நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால் பகவானுடைய குணங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஸ்லோகத்துலேயும் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஓகே, அப்போ அடுத்தது அப்போ பகவானுடைய ரூபம் வந்து அப்படிப்பட்டதாக வந்து இருக்கின்றது. ஆனால் பகவத்கீதை அல்லது அது போன்ற இதர வேத இலக்கியங்களை படிப்பதன் மூலம் கிருஷ்ணரை ஆராய முயல்பவர்களுக்கு அவர் வந்து ஒரு கேள்விக்குரிய ஜட வழிமுறையை உபயோகிப்பவன் கிருஷ்ணரை சரித்திர புகழ்பெற்ற நபர், தத்துவ ஞானி, ஆனால் சாதாரண மனிதர் என்றே கருதுகின்றனர். மேலும் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்ற போதிலும் ஜட உடலை ஏற்க வேண்டி இருந்தது என்று எண்ணுகின்றனர். பரம உண்மை இறுதியில் அருவமானது என்பதே அவர்களது கருத்து. எனவே உருவமில்லாத இறைவன் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொண்டு உருவத்தை ஏற்பதாக அவர்கள் நினைக்கின்றனர். பாருங்களேன், அருவவாதிகளுடைய கருத்து வந்து இது இல்லை. பகவானுக்கு உருவம் இல்லை, பகவான் வந்து வெறும் ஒளி மட்டும்தான். பகவான் வந்து இங்கே வந்து லீலைகள் ஏற்பதற்காக மட்டும்தான் ஒரு உருவத்தை ஏற்கிறார். நமக்கு வந்து எப்படி வந்து இங்கே வரும்போது நமக்கு உடல் வந்து இருக்கிறோமோ அதே மாதிரி பகவான் வந்து ஒரு உருவத்தை இருக்கிறார், நம்மளை மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து, தவறான ஒரு புரிதல். இது முழுமுதற் கடவுளை ஜட ரீதியில் கணக்கிடுவதாகும் இல்லையா. ஜட கண்ணோட்டத்தில் இப்படி தான் வந்து புரிந்து கொள்ள முடியும். இது தவறானது. வேறு சிலரின் கணக்கு அனுமானமாக உள்ளது. ஞானத்தை தேடுவோரும் கிருஷ்ணரை பற்றி அனுமானம் செய்கின்றனர். அவர்கள் கிருஷ்ணரை காட்டிலும் பரமனின் விஸ்வரூபத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றனர். இவ்வாறாக கிருஷ்ணருடைய தனி ரூபத்தை காட்டிலும் அர்ஜுனனின் முன்பு தோன்றிய விஸ்வரூபமும் முக்கியமானது என்றும் சிலர் எண்ணுகின்றனர். அவர்களை பொறுத்தவரை முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட உருவம் கற்பனையானது. இறுதி நிலையில் பூரண உண்மை ஒரு நபர் அல்ல என்று அவர்கள் நம்புகின்றனர். பாருங்கள், இதெல்லாமே ஒரு தவறான கருத்து. எப்படி அவங்க வந்து தனியாக வந்து அவங்களாவே கற்பனை செய்து 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 புரிந்து கொள்வது, அனுமானம் செய்து, இதுவும் வந்து தவறான கருத்து. அப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது அதான் வந்து சொல்லப்படுது இல்லையா. கேட்பதின் மூலமாக, சீட பரம்பரையின் மூலமாக நம்ம கேட்கும்போது தான் பகவானுடைய அந்த உண்மையான அந்த ரூபத்தை, சச்சிதானந்த ரூபத்தை, பகவானுடைய அந்த முழுமையான அந்த விளக்கத்தை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்களை பொறுத்தவரை முழுமுதற் கடவுள் தனிப்பட்ட உருவம் கற்பனையானது. இறுதியில் பூரண உண்மை ஒரு நபரல்ல என்பதை அவர்கள் நம்புகின்றனர். ஆனால் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தில் திவ்யமான முறை விளக்கப்பட்டுள்ளது இல்லையா. அதிகாரம் பொருந்திய நபர்களிடமிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும் இல்லையா. அதுதான் வந்து நம்ம பார்த்தோம். அதுதான் இல்லையா. 4ஆம் இதில் பகவான் வந்து சொல்கிறாங்க, 7வது அத்தியாயத்தில் வரும் முதல் ஸ்லோகமே தச்ருணு, என்னிடம் இருந்து கேள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பகவானை பற்றி வந்து நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது பகவானிடமிருந்து நேரடியாக கேட்க வேண்டும். இல்லைன்னா பகவானிடம் வந்து யாருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு இருக்கிறதோ அவரிடமிருந்து கேட்கும்போது தான் பகவானை உள்ளபடி வந்து நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். அதான் குரு சீட பரம்பரையை நாம் அணுக வேண்டும். அது அப்போது தான் பகவானை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை நானே வந்து சாஸ்திரத்தை வந்து படித்து புரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நானே கற்பனை செஞ்சு புரிஞ்சுக்கிறேன், கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து புரியாத ஒரு காரியம்தான். பகவானை வந்து புரிந்து கொள்வது ஒரே வழிமுறை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், இதுவே உண்மையான வேத வழிமுறை.
வேத நெறியை முறையாக கடைபிடிப்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கின்றனர். அவ்வாறு அவரை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் கிருஷ்ணன் மிகவும் பிரியமானவராக ஆகிறார். நாம் முன்பே பலமுறை விவரித்தபடி கிருஷ்ணர் தனது யோகமாயை என்னும் சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளார். யார் வேண்டுமானாலும் எவர் வேண்டுமானாலும் அவரை காண்பதோ உணர்வதோ சாத்தியமல்ல. கிருஷ்ணர் தன்னைத்தானே யாரிடம் வெளிப்படுத்துகிறாரோ அவர் மட்டுமே அவரை காண முடியும். இல்லையா? எல்லாருடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். இல்லையா? நாம் எந்த அளவுக்கு பகவான் மீது பூரண நம்பிக்கையோட பகவானோட அன்பு செலுத்தி பகவானிடம் எந்த அளவுக்கு சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு பகவான் தம்மை வெளிப்படுத்துவார். இல்லையா? இது நம்ம சைடு தான் மிஸ்டேக். பகவான் பூரணமாக எல்லாரிடமும் வெளிப்படுத்துவதற்கு பகவான் தயாராக இருக்கிறார். நம் பக்கம்தான் மிஸ்டேக். இல்லையா? நாம் எந்த அளவுக்கு பகவானை உணர்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் வெளிப்படுத்துவார். வெறும் ஒளி தான் பகவான்னா அதுக்கு மட்டும்தான் பகவான் வெளிப்படுத்துவார். பகவான் எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்கன்னா அந்த அளவுக்கு வெளிப்படுத்துவார். பகவான் பூரணமாக சச்சிதானந்த ரூபத்தை உடையவர். இல்லையா? பகவான் அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரே நபர், என்னுடைய ஒரே அடைக்கலம். இல்லையா? அர்ஜுனன் எப்படி பிரார்த்தனை செய்தார்? நீங்களே அகிலத்தின் அடைக்கலம். இல்லையா? நீங்கள் தான் எல்லாருக்கும் இறைவன், வழிபாட்டுக்கு உரியவர், நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி அர்ஜுனன் புரிந்து கொண்டு பகவானிடம் பிரார்த்தனை செய்து எப்படி ஏற்றுக்கொண்டார். அதன்படி நாம் ஏற்றுக்கொண்டால் அர்ஜுனன் எப்படி பகவானை நேரடியாக பகவானை பார்த்தாரோ அதே மாதிரி நாமளும் பார்க்க முடியும். நாம் எந்த அளவுக்கு பகவானை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் தம்மை வெளிப்படுத்துவார். இதுதான் இப்போ இது வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவன் சரணடைந்த ஆத்மாவாக இருந்தால் அவனால் பூரண உண்மையை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியும். இல்லையா? இதே விளக்கத்தை இப்போ நம்ம பார்த்தோம். இல்லையா? அதே தான் இங்கே கொடுக்கப்பட்டுருச்சுல. பிரபுபாதர் இங்கே அதே சொல்கிறாங்க. நம்ம 20% சரணடைந்தால் 20% வெளிப்படுத்துவார். 100% பூரணமாக சரணடைந்தால் பூரணமாக பகவான் தன்னையே கொடுத்து விடுவார். இதுதான் ஒரு பகவானுடைய அந்த உயர்ந்த நிலை. அதான் இது பகவானுடைய அந்த குணங்கள். இல்லையா? 64 குணங்கள் அதில் நமக்கு வெளிப்படுது. இப்போ கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து செயலாற்றுவதாலும் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதாலும் ஒருவனது ஆன்மீக கண்கள் திறக்கப்படும் போது அவன் கிருஷ்ணரை காண முடியும். இது பில்வமங்கல் தாக்கூருடைய விளக்கம் பார்த்தோம். இல்லையா? கிருஷ்ணரையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டே விருந்தாவன் போகிறாங்க. கிருஷ்ணருடைய பகவானை தரிசனம் செய்வது, பகவானுக்கு சேவை செய்வதற்கு இந்த புலன்கள் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணையே வேணான்னு சொல்லி எடுத்துடுறாங்க பில்வமங்கல தாக்கூர். பகவான் இதெல்லாம் பகவானை திருப்திப்படுத்தும். அதன் மூலமாக பகவான் அவருக்கு பௌதிக கண்கள் இல்லை அப்படின்னா